அதாவது பழசெல்லாம் கழிஞ்சு புதுசாக வர்றதான் தை பொங்கல். தை மாதம் புதுசாக வர அரிசியை எடுத்து பொங்கல் வச்சு அந்த உழவர்களுக்கு நன்றி சொல்லும் நாள் தான் தை பொங்கல். சரிங்களா? உங்களுக்கு எத்தனை நாள் லீவ் சொல்லியிருக்காங்க? இன்னும் சொல்லலையா? ஓகே, எல்லாம் சிறப்பாக பொங்கல் கொண்டாடுங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Good afternoon, students. Wish you happy Pongal. Tradition, culture, festival. There is a various reason to celebrate. ஒவ்வொரு விழாவை நம்ம கொண்டாடுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டோம்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஒரு முஸ்லீம் நமக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் ஸ்பீச் கொடுத்தாரு. ஒரு கிறிஸ்டியன் நம்ம பொங்கல் டான்ஸ் ஆடுறோம். ஒரு ஹிந்து எல்லா ப்ரோக்ராம்லையும் கலந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ எம்மதமும் சம்மதம். ஒரு விழாவில் எல்லாரும் நம்ம ஒத்துமையாக இருக்கோம். நம்மளோட ஃபெஸ்டிவல் அவங்க கொண்டாடுறாங்க, அவங்களோட ஃபெஸ்டிவல் நம்ம கொண்டாடுறோம். ஸோ எல்லா ஃபெஸ்டிவலும் எல்லாரும் கொண்டாடும் போது ஸ்கூல் இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் லேர்னிங். இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் லேர்னிங். நம்ம எல்லாத்தையும் ஸ்கூலில் தான் கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்ட விஷயத்த நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த பொங்கல் விழா. காலையிலிருந்து நிறைய விழா நம்ம ஸ்கூலில் ஸ்பீச் பண்ணாங்க. பொங்கல் வச்சோம், பொங்கல் சொன்னோம், எல்லாமே பண்ணணும். நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்கூலை. நம்ம கலாச்சாரப்படி ரொம்ப பாரம்பரியப்படி நிறையா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாரும் சூரிய கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் இல்லையா? பொங்கல் வச்சு சூரியனுக்கு நன்றி சொல்கிறோம். அந்த நன்றி சூரியனுக்கு சொல்கிறோம். அந்த சூரியன் கடவுள் தெரியுமா உங்களுக்கு? சூரியன்கிறது யாரு? கடவுள். அந்த கடவுளை யாராவது பார்த்துருக்கீங்களா? போய் பார்த்துட்டு வரலாமா நம்ம கடவுளை? முடியுமா? ஒரு சின்ன கதை, ஓகேவா? சூரியன் அப்படிங்கிற கடவுள், எல்லாம் நிறைய கடவுள் இருக்கும். அல்லாஹ் இருக்காங்க, சிவன் இருக்காரு, பிரம்மா இருக்காரு, விஷ்ணு இருக்காரு. அந்த கடவுளை பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு ஆசை இல்லையா? உங்களுக்கு ஆசையா இருக்கா இல்லையா? சரி, எனக்கும் அந்த ஆசை இருந்தது. கடவுளை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு சுவாமிஜி கிட்ட போய் கேட்டேன். அந்த சுவாமிஜி கடவுளை பார்க்கணுமா, அந்த கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்டேன். அதோ பாரு, அங்கே ஒரு மலை இருக்குல்ல, அந்த மலை மேலே இருக்கார் உங்கள் கடவுள் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்? கடவுள் எங்கே இருக்காருன்னு சொன்னார்? அந்த மலை மேலே இருக்கு, போய் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். சுவாமிஜி சொன்னார், சரி. உடனே கடவுளுக்கு தேவையான பழங்கள், வஸ்திரங்கள், பூ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வழி காட்டுறாங்க. அதில் சிறப்பு தரிசனம், பொது தரிசனம், குறுக்கு வழி, நேர்வழி இப்படின்னு நிறையா வழி சொன்னாங்க. நம்மளுக்கு கோயிலுக்கு போகணும்னு சொன்ன உடனே சிறப்பு தரிசனம்னா 100 ரூபாய் காசு கொடுத்தா உடனே சாமியை கும்பிடலாம். 50 ரூபா காசு கொடுத்தா அரை மணி நேரம் கழிச்சு கும்பிடலாம். தர்ம தரிசனத்தில் போனோம்னா 2 மணி நேரம் கும்பிடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. சிலர் குறுக்கு வழியில் போனீங்கன்னா கடவுளை கும்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எல்லாரும் ஒவ்வொரு யோசனை சொல்கிறாங்க கடவுளை கும்பிடுறதுக்கு. நாம் என்ன பண்ணணும்? சரி, குழப்பம் இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையை நோக்கி பார்த்தப்போ மலை ரொம்ப பெருசாக இருக்குது, உயரமாக இருக்குது. அந்த மலையில் ஏறதுக்கு நிறைய வழி இருக்குது. எந்த வழியில் போகலாம் அப்படின்னு குழப்பம். இப்படி எல்லாரும் குழப்புறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, உன்னால் மலைக்கு மேலே ஏற முடியாது, நீ போய் சாமியை பார்க்க முடியாதுன்னு. உங்களால் மலைக்கு மேலே ஏற முடியுமா? முடியாதா? முடியும். அப்படி மலை மேலே ஏறி அந்த சாமியை பார்க்கறதுக்கு போகணும்னா நிறைய பொறுமை வேணும், நிதானம் வேணும் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்திட்டாங்க. சரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கடைசியாக மலைக்கு போகலான்னு நினைக்கும் போது ஒரு வயசான பாட்டி வர்றாங்க. நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்க. உங்கள் கையில் நிறைய பழம் இருக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பழங்களை பாட்டிக்கு கொடுப்பீங்களா, சாமி கொடுப்பீங்களா? சத்தமாக சொல்லுங்க. சாமிக்கு தான் கொடுப்பீங்களா, பாட்டிக்கு கொடுக்க மாட்டீங்களா? அந்த பாட்டி ரொம்ப முடியல, பசிக்குதுன்னு கெஞ்சுறாங்க உங்ககிட்ட சரியா? 5 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, எனக்கு பழம் வேணும், சாப்பிட ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்களா? நிஜமா சொல்றீங்களா? அப்போ சாமி கோவிச்சுக்காதா உங்ககிட்ட? எனக்கு வச்ச பழத்தை பாட்டி கொடுத்துட்டீங்கன்னு
கோவிச்சுக்காதா? சாமிக்கு வேண்டாம், பாட்டிக்கே கொடுத்துடலாமா? சரி, அதே மாதிரி நீங்கள் சொன்ன பேச்சை கேட்டு நான் அந்த பழங்களை பாட்டிக்கு கொடுத்தாச்சு. பாட்டியும் அதை சாப்பிட்டு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அந்த பாட்டி சிரிக்கும் போது பாட்டியோட முகத்தில் கடவுள் தெரிகிறாரு. பாட்டியோட முகத்தில் யார் தெரிகிறாங்க? அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எனக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி, ஒரு பக்கம் கோபம். என்ன கோபம்? சுவாமி கிட்ட கேட்டேன், சுவாமி எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் மலைக்கு மேலே இருக்கீங்கன்னு, இப்போ எப்படி இந்த பாட்டியோட முகத்தில் தெரியுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது சாமி சொல்கிறாரு, நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன், யாருக்கு கஷ்டமோ அவங்களுக்கு நீ உதவும் போது அந்த இடத்துல நான் முன்னாடி தெரிவேன் அப்படின்னு சொன்னார். புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ கடவுள் நம்ம தேடி போக வேண்டியதில்லை, கடவுளை தேடி நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை. யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவையை குறிப்பறிஞ்சு உதவி செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? எஸ், உனக்கு போக மீதி இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்றத சந்தோஷம் பார்க்கணும். ஹெல்பிங் டு அதர்ஸ், தட் இஸ் கால்டு காட். அப்படி கொடுக்கும்போது எல்லாரோட முகத்திலையும் நீ யாரை பார்க்கலாம்? கடவுளை பார்க்கலாம். நிறைய கரும்பு வச்சுருக்கோம், நம்மளே சாப்பிட்டு நம்மளே தீர்த்துணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளை மாதிரி இல்லாமல் ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை எங்கேயாவது இடத்துல, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸாக்ட்லி, ஹெல்பிங் டு அதர்ஸ். த்ரூ தட் வே யூ கேன் see and you can reach that God. கடவுளை அடையிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன? மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். அப்படி உதவி செய்யும்போது நீங்கள் கடவுளை நேரடியாக பார்க்க முடியும். சரியா? கடவுளோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சது. அடுத்தது vote of thanks இருக்குது. அதை முடித்த உடனே நம்ம எல்லாரும் அங்கே போய் நின்று நம்ம ஸ்கூலில் சூரிய கடவுளுக்கு பொங்கல் வச்சுருக்கோம். அந்த பொங்கல் விழாவை கலந்துக்கிட்டு தென் we will wind up. லஞ்ச் பிரேக் ஃபார் டீச்சர்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் வந்து அந்த பானை கட்டியிருக்காங்க இல்லையா, ஸ்டாண்டர்ட் 5, 4 அவங்க எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. யார் உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். புரிஞ்சதா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அகைன், விஷ் யூ ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. பாலும் தெனிதேலும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். பாலும் தெனிதேலும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் தும்ப கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு, கோலம் செய் தும்ப கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு. சங்க தமிழ் மூன்றும் தா, சங்க தமிழ் மூன்றும் தா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் தும்ப கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு. சங்க தமிழ் மூன்றும் தா, சங்க தமிழ் மூன்றும் தா, சங்க தமிழ் மூன்றும் தா.
அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் கவிதை. பொங்கல் திருநாளாம் அது எங்கள் திருநாளாம், தங்க தமிழவன் தனிகரற்ற ஒரு நாளாம், இயற்கைக்கு நன்றி சொல்வதும் தமிழன் பண்பாடான பாருக்கு பறைசாட்டிடும் திருநாளாம், உயிர் வாழ உணவு தரும் உழவனுக்கும் உறுதுணை புரியும் கதிவனுக்கும் உழுது உழைக்கும் மாட்டிற்கும் நன்றி காட்டி கொண்டாடிடும் திருநாளாம், தமிழனவன் விருந்தாம்பல் குணமதை தரணிக்கே கற்றுத்தரும் திருநாளாம், உழவும் தொழிலும் செழிப்புற உறவுகள் வலுப்பெற வையகம் போற்றி கொண்டாடிடுவோம் பொங்கலை. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Pleasant afternoon to all. I am Fajat of grade 6 with great cheerfulness and hope. I would like to welcome our caring correspondent sir, sizzling secretary sir, positive principal ma'am, terrific teachers and my friends. Once again I welcome you all for this auspicious occasion. Now I am going to deliver a speech on Pongal celebration in English. Pongal is one of the most famous and essential festivals which is celebrated in India as well as in Sri Lanka. The Pongal festival came into existence between the Sangam period. During the Sangam era, Pongal was observed by the name of Pavai Nongal. Pongal is a 4-day celebration that starts from the day when the sun transits into Capricorn zodiac. The first day of Pongal is celebrated as Bogi by burning old things, destroying old items and welcoming new ones. As per the blessing of Lord Krishna, Lord Indra is worshipped. The second day is the main day of celebrating the festival. That is Thai Pongal. Thai Pongal is a festival that honors the sun and farmers who provide food. On this day, raw rice, milk and jaggery are used to make sweet Pongal. This is given to God and then everyone eat it with their family and friends. They say Pongalo Pongal when the milk boils while making Pongal. On the third day, Matu Pongal is dedicated to cattle. On this day, farmers celebrate the efforts of their cattle for bringing prosperity in their house and thanking cow for providing milk. Jallikattu is very famous in Tamil Nadu on Matu Pongal. On the last day, Kanum Pongal is celebrated as indication of the ending of the festival. Kanum Pongal, which means to visit in Tamil. May happiness overflow on the auspicious occasion of Pongal. Good luck enter your home and success touch your feet. Wishing you all a very happy Pongal. Thank you. கல்லு மலை மேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் வட போட்டு மதுர கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து செல்லும். வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் அசையாது பாரு.
எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் அசையாது பாரு. எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். நாளைக்கு தான் கை பொறுக்கும் தேதியாச்சு. போகியது நந்தலாலா, பொங்க வைப்போம் நாளைக்கு தான் நந்தலாலா. வீட்டுல நேற்று வர கூட்டின குப்பைகளை போட்டு மூட்டையா கட்டி வச்சு மூளையே தீய வச்சு மூட்டு. போகட்டும் தீமையெல்லாம் சேரட்டும் நன்மையெல்லாம் சாமி. பொங்கலோ பொங்கல்னு பாடட்டும் பாட்டெடுத்து பூமி. தானனா தானன தானனா ஹோய், தானனா தானன தானனா ஹோய். கொட்டுங்கடி நாடு வளம் பெற கைத்தட்டி கும்மியடி, மனிதம் நலந்திட மகிழ்ந்து கும்மியடி. கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடி. கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு. ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு. கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு. வித்து ஒண்ணு விதைச்சாக முத்து விளையுது நம் நாடு. மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது, மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது, விதையெல்லாம் முட்டுது முட்டுது, நன்மை விளையாதோ. நிலமெல்லாம் நட்டது நட்டது, மிளகெல்லாம் கொட்டுது கொட்டுது, வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது, செல்வம் பொழியாதோ. கொண்டாடு கொண்டாடு கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு. பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு.
கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு. ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு. கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு. வித்து ஒண்ணு விதைச்சாக்கா முத்து விளையுது நம் நாடு. மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் கொட்டுது கொட்டுது நம்ம விளையாதோ. நிலமெல்லாம் நட்டது நட்டது விலகெல்லாம் கொட்டுது கொட்டுது பணமெல்லாம் கிட்டுது கிட்டுது சிந்தம் முடியாதோ. கொண்டாடு கொண்டாடு கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு. பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. நாடகத் தலைப்பு: அன்றைய தலைமுறை பொங்கல், இன்றைய தலைமுறை பொங்கல். காட்சி 1. இடம் பேருந்து நிறுத்தம். கதை மாந்தர்கள்: தாத்தாவாக விமலன், பாட்டியாக இனிஷா, குப்புசாமியாக ஆல்வின். என்ன தாத்தா, எங்க காலையிலே நீயும் பாட்டியும் பைய எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டீங்க? அதுவும் பொங்கல் பண்டிகை வர சமயத்துல. அட அது ஒன்றும் இல்லைப்பா, ஊருக்கு போய் பேரனோட சம்சாரம் பிள்ளைங்களோட பண்டிகையை கொண்டாடலாம்னு தான். அது ஏதோ ஐடியோ கம்பெனியா சென்னையில் இருக்காங்க. ஓ, ஐடி கம்பெனியா? அங்கே வேலை பார்க்குறதால பேரன் சம்சாரத்துக்கும் லீவே கிடைக்கலையா. அதான் கொள்ளு பேரம்பேத்தி போய் ஒரு எட்டு பார்த்துட்டு பொங்கல் அப்படியே கொண்டாடிட்டு வரலாம்னு. சரி பாட்டி, சென்னைக்கு போகிற பஸ் வந்துருச்சு, நீங்கள் போய் ஏறிக்கோங்க. பஸ்ஸில் ஏறி சென்னையில் உள்ள தன் பேரன் வீட்டிற்கு வந்தடைதல். காட்சி 2. சென்னையில் உள்ள பேரன் வீட்டு அப்பார்ட்மெண்ட். கதை மாந்தர்கள்: தாத்தாவாக விமலன், பாட்டியாக இனிஷா, பேரனாக ஃபர்ஜாத், பேரன் மனைவியாக ஹேமஜோதி, கொள்ளு பேரனாக சுதீஷ், கொள்ளு பேத்தியாக ஹரிணி, வேலையாட்களாக சஞ்சனாஸ்ரீ, அனுஷ்பிரியா. என்ன தாத்தா அப்படி பார்க்குறீங்க? வீடு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? அருமையாக இருக்குதுப்பா. ஏதோ அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி படத்தில் பார்க்குற மாளிகை மாதிரியே இருக்குதுப்பா. ஹே ஸ்வேதா, யூ கேவ் தெம் அ கப் ஆஃப் காஃபி? எஸ் ரகு, ஐ கிவ் ஆல்ரெடி. என்னங்க, நம்ம பேரன் சம்சாரமும் எப்படி தஸ்ஸு புஸ்ஸுன்னு பேசுகிறாங்க பாருங்க. அடடே, எங்க விட்டு சின்ன கண்ணு குட்டியா, இங்கே வாங்க. தாத்தாட்ட பேச மாட்டீங்களா? உங்கள் பேர் என்ன? வாட்டா? அது என்ன பேர் இவ்வளவு சின்னதா? கருப்பசாமின்னு நம்ம ஊர் காவல் தெய்வத்தோட பேரை வச்சிருக்கலாம்ல. ஐயோ தாத்தா, அவன் பேர் வாட் இல்லை, அவன் பேர் ஆர்யா. என்ன பேரா பாப்பா? இங்கே வாமா, எங்கள் வீட்டு குட்டி இளவரசி. உன் பேர் என்ன தாயி? Dad, what is grandma asking? She is asking your name. Oh, my name is Asvi. என்ன பேரோ போங்க. அந்த காலத்தில் காத்தாயி, மூக்காயி, கருப்பாயின்னு வச்ச பேர் கூப்பிட எப்படி இருந்தது. இப்போ இருக்கிற பேரும் இருக்கே, என்னத்த சொல்ல. நம்ம வாயிலேயே அந்த பேரை நுழையிறதே இல்லை.
Sweta, are you informed the apartment security? We want a woman servant to cleaning our home. எஸ் ரகு, ஐ ஆல்ரெடி இன்ஃபார்ம்ட். சார், வீட்டை க்ளீன் பண்ண வந்திருக்கிறோம், செக்யூரிட்டி சொன்னார். ஓகே, உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லிடு, அவங்க பண்ணட்டும். ஓகே ரகு, என் கூட வாங்க. வீட்டை கூட்டி தொடச்சிடுங்க, துணியை மிஷினில் போட்டு காய வச்சிடுங்க, பாத்திரம் கழுவி வச்சிடுங்க. தாத்தா, கொஞ்சம் நகருங்க, வீட்டை பெருக்கணும். பாட்டி எந்திரிங்க, வீட்டை துடைக்கணும். என்னங்க, நம்ம வீட்டு வேலையை நாம் செய்யாமல் பேரன் என்னமோ மடியில் சின்ன டிவி வச்சு பார்த்துட்ருக்கான், பேரன் சம்சாரம் என்னமோ அதை விட சின்ன டிவி கையில் வச்சு பார்த்துட்ருக்கான். ஒன்றுமே புரியல போங்க. நேரம் மாலை 5 மணி. பேரன் வேலையாட்களுக்கு பணம், பழைய துணி கொடுத்து அனுப்புதல். என்ன பேராண்டி, இன்னைக்கு போகி பண்டிகையாச்சே, பழையன கழிச்சு புதியன புகும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? பழைய துணியை எரிய விட்டுட்டு காப்பு கட்டுற வேலையை பாரு. தாத்தா, இது அப்பார்ட்மெண்ட், இங்கே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படி செஞ்சால் நமக்கு ஃபைன் போட்டுடுவாங்க. அப்புறம் அசோசியேஷனில் போய் தேவையில்லாமல் பதில் வேற சொல்லணும். போங்க தாத்தா, போய் பசங்க கூட டிவி பாருங்க. நேரம் இரவு 8 மணி. சாப்பிட்டு முடித்த பிறகு. சரி சரி, எல்லாரும் சீக்கிரமாக போய் தூங்குங்க. நாளைக்கு தைப்பொங்கல், சூரியன் வரத்துக்குள்ளே பொங்க வச்சு சூரியன் வரும்போது சாமிக்கு படைக்கணும். போங்க போங்க. அனைவரும் தூங்கச் செல்லல். காட்சி 3. இடம் பேரன் வீடு. கதை மாந்தர்கள். தாத்தாவாக விமலன், பாட்டியாக இனிஷா, பேரன் ரகுவரனாக ஃபர்ஜாத், பேரன் மனைவியாக ஹேமஜோதி. பேராண்டி எழுந்துருங்கப்பா, மணி 6 ஆச்சு, பொங்க வைக்க நேரம் ஆச்சு. ரகு, வாட் இஸ் திஸ்? சாரி ஸ்வேதா, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் them in 2 daysமா. ப்ளீஸ் ஓகே. பேரன் மனைவி எழுந்து டீ வைத்து கொடுத்து குளித்து ரெடியாக 7:30 மணி ஆகிவிட்டது. பின் குக்கரில் விசில் சத்தம் கேட்க பாட்டியை அழைத்தல். பாட்டி இங்க வாங்க. என்னம்மா, இன்னும் பொங்கல் வைக்கலையா? நேரம் ஆச்சே, பேர பிள்ளைங்க வேற தூங்குறாங்க. பாட்டி, பொங்கல் வச்சாச்சு. வச்சாச்சா? எப்ப? இப்பதானே குக்கர்ல விசில் வந்துச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல குக்கரை திறந்தா பொங்கல் சுட சுட ரெடி ஆகிரும். அப்புறம் சாப்பிடலாம். என்னது, குக்கர்ல பொங்கலா? அதுவும் சூரியனுக்கு படைக்காம சாப்பிட்றதா? ஆமா, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டா வேலை முடிஞ்சிடும். என்னம்மா, கரும்பு மாவில தோரணம் கட்டி அடுப்பு மூட்டி பானை வச்சு பொங்கலிட்டு சூரியனுக்கு படைச்சி சாப்பிட முடியாதா? பாட்டி, அதெல்லாம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பண்ண முடியாது பாட்டி, இப்படி தான் செய்யணும். அப்போ நம்ம பாரம்பரிய கலாச்சாரம் என்னன்னே தெரியாம தான் என் கொள்ளு பேர பிள்ளைங்களை நீங்கள் வளர்க்குறீங்களா? ஏன்பா, நம்ம பாரம்பரியத்தை நீங்கள் முறையாக செய்கிறீங்களா? எங்கள் காலத்துக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைங்க அதை சரியாக பின்பற்றலான்னு பார்த்து உங்கள் கூட பொங்கலை கொண்டாடலாம்னு வந்தோம். ஆனால் இங்கே நிலைமையே வேற மாதிரி இருக்கு. சரி விடுப்பா, நாளைக்கு மாட்டு பொங்கலையாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊர் கிராமத்தில் கொண்டாடலாம். என்னப்பா, உன் பாட்டி கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சரி போலாம் தாத்தா, மாட்டு பொங்கலை நம்ம ஊரில் கொண்டாடலாம். நானும் கிராமத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, போகலாம். காட்சி 4. இடம் மலையூர் கிராமம். தாத்தாவின் வீடு. கதை மாந்தர்கள். தாத்தாவாக விமலன், பாட்டியாக இனிஷா, பேரன் ரகுவரனாக மோகன் பாலாஜி, பேரன் மனைவி ஸ்வேதாவாக அஜிதா, அப்பா கோபாலாக ஹர்ஜீவன், அம்மா கோமதியாக ரோஷினி, கொள்ளு பேரனாக சுதீஷ், கொள்ளு பேத்தியாக ஹரிணி,
ரகுவின் சிறுவயது நண்பர்களாக சர்வேஸ்வரன், கிஷோர். ஏண்டி கோமதி, எல்லாரும் வந்துட்டாங்க. ஆர்த்தி தட்டை சீக்கிரம் எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டுங்க. அத்தை, மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. எங்களுக்கு என்ன குறை, நீங்க இல்லன்ற வருத்தத்தை தவிர வேற ஒரு குறையும் இல்லம்மா. அம்மா எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன ராசா, நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும்பா. எங்க என் பேர பிள்ளைங்க கண்ணே, வயரம், தங்கம், ராசா? சரி, அப்புறம் கொஞ்சிக்கலாம். அவங்க 2 நாள் இங்கதான் இருந்துட்டு நாளைக்கு நடக்க போற விளையாட்டு போட்டி எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு நாள் தங்கிட்டு நம்ம ஊரை பேர பிள்ளைங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டு தான் கிளம்புவாங்க. மாட்டு பொங்கல் வைக்க எல்லாம் தயார் பண்ணியாச்சா கோபாலு? எல்லாம் தயார் பண்ணியாச்சு அம்மா. அப்புறம் என்ன, வாங்க போய் பொங்கல் கொண்டாடுவோம். ரகுவின் சிறுவயது நண்பர்கள் வரல். டே மாப்பிள்ள, எப்படி இருக்க? என்னப்பா, சென்னையிலே செட்டில் ஆயிட்டியா? இந்த பக்கம் வாடகே இல்லை. இல்லடா மாப்பிள்ள, அதான் வந்துட்டல. சரி வாங்க போய் பொங்கலை கொண்டாடலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பேரப்பிள்ளைகள் கையால் மாட்டிற்கு பொங்கல் ஊட்டிவிடல். தாத்தா பாட்டி கொள்ளு பேர பிள்ளைகளுக்கு பொங்கல் ஊட்டிவிடல். அம்மா அப்பா மகன் மருமகளுக்கு பொங்கல் ஊட்டிவிடல். பேரன் நண்பர்களுக்கு பொங்கல் கொடுத்தல். அனைவரும் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுதல். என்னம்மா, எங்க கிராமத்து பொங்கல் கொண்டாட்டம் எப்படி இருந்தது? ரியலி அமேசிங் பாட்டி. நாங்க கொண்டாடுற பொங்கல் முறையை விட நீங்க கொண்டாடுற பொங்கல் முறை தான் நல்லா இருக்கு. ஸ்வேதா சொல்றது சரிதான். நீங்க சொல்லலன்னா எங்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்காது. நமது முன்னோர்கள் பின்பற்றிய பாரம்பரிய வழிமுறைகள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டு. அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாத அந்த காலத்தில் அவர்கள் கடைபிடித்த செயல்கள் அனைத்தும் அறிவியல் சார்ந்ததாகவே இருக்கிறது. எனவே நமது முன்னோர்கள் பின்பற்றிய கலாச்சார பாரம்பரிய பண்பாட்டை அனைவரும் பின்பற்றி மகிழ்ச்சியாக வாழ்வோம். எழுத்துக்களுக்கு முதன்மை, அம்மா உயிர்களுக்கு முதன்மை, அரிசி உழவிற்கு முதன்மை, அன்பு பெருக அகம் மகிழ போற்றுவோம் பொங்கலை. இந்நாள் போல் எந்நாளும் இன்பம் பெருகட்டும். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தன்னே
என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா காளியடா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் ஆட்டுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி வாய பொத்தி வாய பொத்தி Blessings will overflow. The fairground blessing is a great show. It's a great show. It's Pongal. It's a great show. Hey, 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 let the harvest begin. Hey, 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 let the harvest begin. The sun shine back, the children rushing. Let's have fun, let's all celebrate. The bountiful crops, the food on a plate. Pongal is a festival, 4 days of fun. The winter has gone, there is so much of sun. Blessings will overflow. The fairground blessing is a great show. It's a great show. It's Pongal. It's a great show. Wish you happy Pongal to all. Thank you. Pongal, Pongal, oh Pongal. Thai masam porandachi, Pongal, oh Pongal. Tiruvila vrandachi, Pongal, oh Pongal. Ulagam engum varaselika, udayamagum suriyan pola. Tamil Tiruvila Thai Pongal Tiruvila, Tamil Tiruvila Thai Pongal Tiruvila. Kattu kattu kaappu kattu, koola mele kaappu kattu. Palaiva kalinde pudiyana puduna, போகி பண்டிகை போகி பண்டிகை. தை மாசம் முதலா தை பொங்கல் திருநாளா, உழைத்து உனக்கு நன்றி சொல்லிடும். புதுப்பானை புத்தரிசி வெள்ளை விட்டு பொங்கல் செய்வோம். இயற்கையில் சூரியனை நம்புவோம். இளைஞர் செழிக்க அன்னைக்கு நன்றி சொல்வோம். உழைத்தோருக்காக மாட்டுக்கு நன்றி சொல்வோம். பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், ஒற்றுமையாய் வாழ்வோம், இனிக்கும் கரும்பால். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய எம் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பண்டிகைகள் பல இருந்தாலும் தமிழனுக்காக ஒரு பண்டிகை, இயற்கையை தெய்வமாக்கும் தைப்பொங்கல் பண்டிகை, உழவரின் உழைப்பை போற்றும் பண்டிகை, தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகையான பொங்கல் பண்டிகை பற்றி பேசுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழர் போற்றும் நன்னாள், உழவர் போற்றும் பொன்னாள் என போற்றப்படும் பொங்கல் திருநாள் தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. உழைக்கும் மக்கள் தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் சூரியனுக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். பொங்கல் திருநாள் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, 2வது நாள் தை பொங்கல், 3வது நாள் மாட்டுப் பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல் என்பவனாகும். போகி பண்டிகை பொங்கல் திருநாளில் முதல் நாள் கொண்டாடப்படுகின்றது. இந்த நாள் பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுகிறது. வீட்டில் உள்ள பழைய மற்றும் தேவையற்ற
பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக்கப்படும். வீடு மட்டுமல்ல, மனதில் இருக்கும் தீய எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பது இதில் தத்துவமாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பொன்மொழிக்கேற்ப தை மாதத்தில் முதல் நாள் பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. வீட்டு முற்றத்தில் அடுப்பு வைத்து புது பானையில் பொங்கலிடுவர். பானையில் பொங்கல் பொங்கி வரும்போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று கூறி இறைவனை வணங்குவர். சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் நாள் இத்திருநாள். பொங்கல் திருநாள் அன்று உண்ணும் சர்க்கரை பொங்கலை போல நம் வாழ்வும் இனிமையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் திருநாள் இது. மூன்றாம் நாள் மாட்டுப் பொங்கல். உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி கூறும் நாளை இந்நாளாகும். மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளில் வர்ணம் தீட்டி பொங்கல் படைத்து வணங்குவர். அனைத்து கால்நடைகளுக்கும் பொங்கல் பழம் கொடுப்பார்கள். அன்று ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டு நடைபெறும். நான்காம் நாள் காணும் பொங்கல். நல்லாரை காண்பது நன்றே என்ற பொன்மொழிக்கு ஏற்ப நான்காம் நாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இப்பண்டிகையின் நிகழ்வுகளில் உற்றார் உறவினர் நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோர் ஆசி பெறுதல் என்பன அடங்கும். பல்வேறு விளையாட்டு போட்டிகள், உறியடித்தல், வழுக்கு மரம் ஏறல் போன்ற போட்டிகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறும். உழவன் இயற்கைக்கும் நம் உழவனுக்கும் நன்றி தெரிவிக்கும் நன்னாளே பொங்கல் திருநாள் ஆகும். உழவின் சிறப்பை, உழைப்பின் உயர்வை, உழவின் பெருமையை எடுத்து கூறும் நாள் பொங்கல் திருநாளாகும். தித்திக்கும் தமிழ் போல பொங்கட்டும் பொங்கலது, புதுப்பானை பொங்கல் போல பிறக்கட்டும் புதுவாழ்வு, திகட்டாத கரும்பு போல இனிக்கட்டும் மக்கள் மனது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ഇതുവഴി കാളിന്റെ തടത്തിൽ അരിയൊരു പ്രേമാക്ഷമായി കുളിവിളി തലനെയും നദി തന്റെ ഹൃദയം കുളകം ഞൊറിയുകയായി സുരഭിലമാകും സുന്ദര സന്ധ്യ പനിനീർ മഴയിൽ കുളിരുമ്പോൾ അഴകായി വരുമാ ശ്യാമമേഘമേനി സഗമപ സ്നേഹദുസ്തുമായി വാ നിപമപ കാളിന്റെ തടത്തിൽ സഗമപ പ്രേമാക്ഷമായി. என்னை கொஞ்ச 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 வா மழையே, நெஞ்சம் கெஞ்ச 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 தா மழையே. இன்னும் கிட்ட 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 வா மழையே, என்னை தொட்டு 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 போ மழையே. நீ தோழி அல்லவா தொடும் வேளையிலே, நீ காதல் கொண்டு வா துளி தூரையிலே. என்னை கொஞ்ச கொஞ்ச கெஞ்சம் கெஞ்ச கெஞ்ச
dani dim tana dere na dim tadare dani dim tadare dani dim tana dere na o dani der der tani tana dere na o dani der der tani tana dere na dim tadare dani dim tadare dani dim dim tadare dani dim tadare dani dim tadare dani dim tadare dani dim tana dere na o dani der der tani tana dere na o dani der der tani tana dere na der dinna o dani dilla To everyone gathered here, on behalf of our school management, I am glad to be here to express my vote of thanks. I am Varshna on behalf of Galaxy Nursery and Primary School and the entire faculty. First of all, I extend my most sincere thanks to the God for making today event a resounding success. I extend a really hearty vote of thanks to our honorable correspondent sir and our most respected secretary sir who paid time from their busy time today we had and to earth your threads, and this will surely be going to us. Thank you, sir. Next, I would like to thank our principal for always supporting and your ideas and of explain of very thing. I need today mention my thank you, madam. I am thanks to our teachers who are work really and we have to be very Finally, I thank our rockstar student. Thank you, student. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாவா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பே ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பே உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பேன் சாந்து பட்டு ஒரு சந்தன பட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா
ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும் சிங்கத்தமிழ தங்கத்தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆடு புத்தி இருக்கு சக்தி இருக்கு அடுத்தவன் வரட்டெழு புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா அட விஷயங்கள் பல அறிஞ்சவன்னா விவரங்கள் பல புரிஞ்சவன்னா சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துல அண்ணாச்சி ஒன்னா புண்ணாக்கு தின்னவ சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா காத்தில் பறக்கும் ஊரு சிரிக்கும் 8 அடி நீ பாஞ்சா 10 அடி நாம் பாஞ்சு பல்ல பொடப்ப சில்ல பொடப்ப
தீயன் தக்கு ஹே தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு ஹே தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வேத நாத்து விடாதா நாத்தோட சேதி சொல்ல காத்து வராதா செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கிருக்க ஏதுமில்ல வாட்டந்தான் நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வா